வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு புடலங்காய் எடுத்து தோலை சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துங்க. கடுகு பொரியவும் ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா பழுத்ததாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புடலங்காவை நம்ம வதக்கிட்டு இருக்கிற அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். எடுத்ததுமே உப்பு போட வேணாம், இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த பாசிப்பருப்பையும் அது கூட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்தோன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் காய்கறி. அதனால் நம்ம அளவு தெரியாமல் கூட போட்டுருவோம். அதே கொஞ்சம் வதங்கவும் சேர்த்தோன்னா அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முடி தேங்காவை துருவி போட்டுக்கின்னா அவ்வளோதான், புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. சிவப்பு மிளகாயாக இருந்துச்சுன்னா பசங்க அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா பச்சை மிளகாவை புடலங்கான்னு நினச்சி கடிச்சிருவாங்க. அதுக்காக தான். புடலங்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பசங்களுக்கு அவசியம் கொடுங்க. ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.